ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நீ ஃபேமிலியோட பார்த்து அந்த ஷார்ட்ஸை தள்ளி விட்டுரு, அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. ஆனா உன்னை ஏமாத்த அந்த பிளான போட்டதே நான் தான். மாண்டு என்னவோ எங்களை பிடிச்சிட்டான். நாங்களும் எதுவும் சொல்லாம அந்த பெட்டிக்குள்ளேயே இருந்தோம். ஆனா உள்ள என்ன நடந்துச்சு? சின்ன பிள்ளைகள் சோழ. ஐயோ, வெத்தலையில இருக்கு காம்பு, நீ மண்டி போட்டு. இன்ஸ்டாகிராம் நண்பர்களே, இப்போதான் நான் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறேன். என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எல்லாரும் அசிங்கமா திட்டுறீங்களாம்ல. அட பாவி பையலா, ஏன்டா அசிங்கமா திட்டுனீங்க? கமெண்ட்லாம் எல்லாம் இப்ப போடாதீங்கடா, எனக்கு படிக்க தெரியாதுடா. சம ரிப்ளை. ஏலு வெறித்தனம்ல, ஏலு உண்மையில நல்லா இருக்குல்ல. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் முடிக்கிறோம், ஐடி கம்பெனில பிளேஸ் ஆகிறோம், 3 மாசத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வீட்டுல உட்காந்து சம்பாதிக்கிறோம். 6 months later. இனிய காலை வணக்கம் சார், நம்ம KDFC பேங்க் கால் பண்ணிருக்கோம். சீவார் வாய்ஸ் தான் மாஸ். ரைட்டு. யாரு இது? சித்தப்பு. சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? சிங்கிங் லெவல் மாசா பண்ணியிருக்காங்க எடிட்டர். ஏன் இவ்வளோ அழகா இருக்கேன்? ஏன்னா என் பாய் ஃப்ரெண்ட் என்ன சந்தோஷமா வச்சிருக்காரு. நீ பண்ற காமெடிகளாம் அந்த பின்னாடி நிக்கிறப்ப என்ன சிரிப்பான், நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? எடிட்ரு ரொம்ப தேங்க்ஸியா, நானே கிட்டல் நினைச்சேன். ஸோ உனக்கு ஒரு முத்தம், உன் தம்பிக்கு ஒரு முத்தம். நண்பர்களே, ஒருத்தர்கிட்ட அடி வாங்க போறேன். உங்களுக்கே தெரியும், உங்க கூட்டத்துல தான் அவன் இருக்கான். அவனுக்கு ஏதாச்சும் புத்திமதி சொல்லுங்க. கூடிய சீக்கிரத்துல அடி வாங்கிட போறேன். ஏன்னா ரொம்ப ஒம்புழுக்கிறேன், ஒரு அளவுக்கு மேல போய்கிட்டு இருக்கேன். போட்டு தள்ளிடுவேன். நான் பாவம் பார்த்து விட்டு போட்டு தள்ளிடுவேன், பாவம் பார்த்து விட்டுட்டு இருக்கேன். அந்த சிங்கிங் லெவல் வேற லெவல்ல. ஸ்கூல்ல இந்த மாதிரி நடக்கும், அதை நினைச்சாலும் சிரிப்பு வருது. பின்னாடி நம்ம டாக்டர் திவாகர் தரோம். நீங்க அழகா தெரியுதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் தரேன், ஓகேவா? 1 2 3. என்னங்க இன்னும் பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க தான் ஆல்ரெடி அழகா தானே இருக்கீங்க. எங்களுக்கு தெரியும். நீ கமெண்ட் கூட மேட்டர் இல்லை, கடைசியில் அந்த எமோஜி வன்மத்தை கக்கிட்டான். நல்லதெல்லாம் சொன்னான், எவ்வளோ அவனையும் திட்டுறீங்க. ஒருத்தனை பிடிக்காம போயிட்டுனா என்ன பண்ணாலும் திட்டுறது, அதுதானே? எனக்கு அவனை பிடிக்காது. பேயில போமா. ஆரம்பத்தில் இப்போ நீங்கள் பேசும்போது பாடி லாங்குவேஜ் பண்ணி லாங்குவேஜ் சொல்லி இவ்வளோ டேரக்டாக தாக்குறீங்க. தம்பி தம்பின்னு சொன்னீங்க. ஏன் தெரியுமா டைரக்டா தாக்குறேன்? ஏன்னா நான் டைரக்டர். யாருல இவரு சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணிட்டு இருக்காரு? ஐயோ, உன்னையெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எருமை மாட்டையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம். சொந்தத்துல கல்யாணம் பண்ண கூடாது தெரியும்ல. நைஸ் ஜோக், நைஸ் ஜோக், நல்லா இருந்துச்சு. கரெக்டாக தானே சொல்கிறாப்ல. என்னடா பண்றீங்க? அக்கா மருந்து தலைகில ஆடுறீங்களா? இன்னைக்கு மண்டேடா, உங்க மண்டேலாம் உடஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். என் மண்டே உடஞ்சிருச்சு. வேற லெவல் சீக்கில. என்னடா அக்கா வந்து தலைகில ஆடுறீங்களா? What is your name? Sushant. 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 What is your name? யார்ல நீங்களா? எங்க வாரியா? என் வெற்றி எங்க தெரியுமா நிர்ணயமாச்சு? 4 குத்துனது இல்லையா? எதுல குத்துறது சொல்றாங்க? ஓ, மூஞ்சில அந்த டேக் குத்தி இருக்கா சொல்றாங்களா? 4 குத்து. சுனிதா ராக்ட், ரவீந்தர் சாக்ட். மதிச்சு நாங்க வந்திருக்கிறோம், இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. என்னதான் கொண்டு வந்திருக்கீங்க? உங்களுக்காக ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேங்க. எப்படி லட்டு என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்களே? அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நீங்க லாஸ்ட் டைம் வந்தப்ப அதை விட்டுட்டு போயிட்டீங்க. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? ஆனா இப்ப சாருக்கு டவுனுக்குள்ள என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? அப்படி கூப்பிட்டா இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாராமே. சும்மா இருக்கல.
ஐயோ வேற லெவல். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. எப்படிலாம் மேட்ச் பண்றீங்க? நல்லா யோசிக்க கூட முடியல, அந்த அளவு பண்ணிருக்கீங்களாப்பா. சார் பரவாயில்ல. உனக்கு ஆதின்னு பேர் வச்சதுக்கு பதிலா எனக்கு என்ன தெரியும்? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. கபோதின்னு சொல்ல வந்தப்பா. வேட்டையின் 30 செகண்ட்ஸா எங்க பாப்போம். நம்ம வில்லன் நட்ராஜ் சவனைன்னு போறாரு. அவரை ஒன்றுமே பண்ணல தலைவர். ஆமா தலைவர் யாரை சொல்றாரு? குறி வச்சா யாரா விளையாடும். ஓகே இன்னசென்ட் கம்ப்யூட்டர் செட் சுட்டுட்டாரு. ஆனா கொய்யால ஓகே என்னையாட சுட்ட அமிதாப் பச்சன் படத்தை அப்படி 30 செகண்ட்ல காமிச்சிருக்காங்க. டேய் போய் கேஸில் எல்லாம் விசாரிட்டா. ஓகே சாரி பாபே, எல்லாம் 30 செகண்ட்ல படத்தை முடிச்சிட்டீங்க. நானே எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு. தண்ணியில சக்கரை போட்டா அது சக்கரை தண்ணி, நீ தான் என்னோட கனவு கண்ணி. இதை எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு. டேய் நான் ஏன் இவனுங்களெல்லாம் நம்பணும்? ஏன் தப்பு தான். யாரு மேலேயும் நான் தப்பு சொல்லவே போறதில்லை. ஏன் தப்பு தான். பெண்தானே ஐயோ கேமராமேன் அல்டிமேட் பெண்தானே எவ்வளோ அழகா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்குங்க படம். என்ன பிடிச்சது படத்துல? ஸ்டோரி எந்த பொண்டாட்டி புருஷன் வச்ச கேப்பான்னு சொன்னாங்க பாருங்க, அந்த சீன் தாங்க ரொம்ப பிடிச்சது. படத்துல எவ்வளோ நல்ல சீன் இருக்கு. ஆனா பத்தியா எந்த சீன் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கன்னு. ஏ ஸ்ரீ லாக் த ஃபோன். ஏ மம்மி லாக் த டோர். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போக. அங்க காமிக்கிறாங்க, பின்னாடி வந்து ஏதோ புகை வந்து காமிக்கிறாங்க. குசி விட்டுருக்காரு நினைக்கல. ஐயோ என்னன்னு தெரியல. யார உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கப்பா. என்னல இது போய் புகை மாதிரி இருக்கு. तुम लोगों ने ऐसे करनी है, ऐसे हाथ रखना है, ये पोजीशन बनानी है और ये करोगे कैच हो जाएगा. ठीक है? कैसे? ये यू कैच करना. மண்டையிலே எழுதிட்டல, நெத்தியில மட்டும் நினைக்க. தம்பி டாக்டர் ஆகி ஊசி போடுவியா இல்ல போலீஸ் ஆகி கேஸ் போடுவியா? இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி ரீல்ஸ் போடுவேன். அடங்க ஒய்யால குட்டி குஞ்சுகளா. நான் தாண்டா லியோ, லியோ தாஸ். என்ன சொல்லிட்டு கேட்டுச்சா? ரெட்ட 2 பொரோட்டா 2 அதக்கா அதை வைக்க நல்லா இருக்குது. 2 பொரோட்டான்னு கேளுங்க சரிங்களா. நல்லா இருக்குல்ல நியூ ரிங்டோன். காய்ஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வந்து சீப்பாக வாங்கணுமா? அப்போ எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா. நாங்கள் ஒரு டெலகிராம் சேனல் வச்சுருக்கோம் சரிங்களா. சேனல் நேம் வந்து ஆஃபர் ஜோன் 2020. சேரது ரொம்ப ஈஸி தான். அதாவது கமெண்டில் வந்து அந்த சேனல் ஐடியா வந்து சேனலோட லிங்க் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தொட்டாலே டேரெக்டாக டெலகிராம்குள்ளே போகும். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதில் ஜாயின் பண்ணனால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குன்னா, நிறைய ப்ராடக்ட் வந்து சீப்பாக வரும் சரிங்களா. ஆஃபர் டைம்னு இல்லை, மற்ற டைம்னு ஒரு சில ப்ராடக்ட் சீப்பாக வரும். அதெல்லாம் வந்து நாங்கள் எங்களோட சேனல் வந்து நாங்கள் போட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ ஆஃபர்ஸ் வரும். அப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்டை போட்டே இருப்போம். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபர் வந்து நாங்களே சொல்லிடுவோம், இந்த மாதிரி ஆஃபர் வருது அப்படின்னு நாங்களும் சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஆஃபரில் வாங்கினா மட்டும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்குன்னா எப்படினா நீங்கள் லீவ் ஆகிக்கலாம் சரிங்க. நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம். ஓகே கைஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்டில் வந்து டெலகிராம் சேனலுக்கு லிங்க் இருக்குது, மறக்காமல் தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. நல்ல பசங்களாக ஜாயின் பண்ணுங்க.